எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நான் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் எந்த ரீலுமே பெருசாக போஸ்ட் பண்ணதில்ல. நேற்று ஒரு ரீல் போஸ்ட் பண்ணேன், அந்த RTXல க்ரூஸ் கண்ட்ரோல் ரீல் பற்றி. மொக்க காலையிலேருந்து பார்க்குற 2 லட்சம் வியூஸ் போயிருக்குது. ஆனால் ப்ரோ நான் பெட் கட்டுறேன், சிட்டியில் வீஸ்டாம் மாதிரி எந்த ஏடிவி நீங்கள் ஈஸியாக ஓட்ட முடியாது. அது 100% ஷுவர். குட்டி ப்ரோ இருக்காரு, 3 ப்ரோ இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கானுங்க பாவீங்களா. நானும் இந்த பக்கம் வரப்பெல்லாம் பார்க்குறேன், இந்த குப்பை கடைங்க வந்து ஹைட் ஆகி தான் போதே தவிர கம்மியாக மாட்டுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா ரைடு ரிவ்யூவோ இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ லடாக் போயிட்டு வந்தாங்க, நம்ம வரணும்னா அவங்க எல்லாம் லடாக் இல்லை ஸ்பிட்டி வேலி போயிட்டு வந்தாங்க. ஸோ போயிட்டு வரப்போ கொஞ்சம் மெமரபிள்ஸான இருக்க ஐட்டம்லாம் எதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்க போகிறதுக்கு. அது நம்ம யுவன் சாகா இருக்கார் பார்த்தீங்களா, பிரேம்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யுவன் சாகான்னு தெரியும், அந்த சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அண்ணா வீட்டில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதை வாங்குறது. இந்த ஓஎம்ஆர் ஐயோ ரொம்ப டேஞ்சர் போயணும். ஏன்னா ஒர்க்கு நடக்குது இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் வண்டிலாம் நீங்கள் மதியான டைம்லாம் வந்துட்டிங்கன்னா இங்கே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்களா, SRB டூல்ஸு இது மட்டும். ஏன்னா இந்த இடம் வந்து சின்னதாக இருக்கும் இடம். இந்த டேர்னு எல்லா பஸ் ஸ்டாப் வர இங்கே இருக்கா, அவள் தான் மாட்டிப்போம் வந்துட்டிங்க. அதனால் எனக்கு ஆஃபீஸ் அந்த பக்கம்னால ஈஸியாக போயிடுவேன். அது அந்த பக்கம் அது ஒரு தலைவலி. அந்த பஸ்ஸுலாம் ஒரு வீடியோ போட்டுரும் பார்த்தீங்களா, காலைல ஈஸியாக பஸ்லாம் வரும். ஆனால் இப்போ ரோட் நல்லா போட்டாங்க, பிரிட்ஜெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்கன்னா பயங்கரமாக ஆகிடும். ஆனால் அப்படியே வெல் டெவலப்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் எப்படி அது எப்படி இருக்கு விடுவாங்க. டீசல் வண்டி. இன்றைக்கி வெயிலும் கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை வெயில். என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படியே க்ளவுடியாக இருக்குது. மழை பெஞ்சா பெய்யுமோ, ஆனால் பேஞ்சு தான் அது ஒரு தலையில் இருந்துருமா, ஃபுல்லாக சூட்டை கலப்பி விட்டு போயிடும், ஹீட் ஆகிடும் ஃபுல்லாக உடம்பு. இப்போயே எனக்கு ஹீட் ஆகி கண்ணுலாம் வீங்க ஆரம்பிக்குது, வெறுப்பாகுது. இன்னும் மே மாதம்லாம் வந்துச்சுன்னா அவள் தான் போல இருக்குது. வெளியே வரமாட்டேன், ஏசி போட்டு வீட்டிலே உட்காந்துட போகிறேன். ஆனால் அது அப்படி இருக்க முடியாது, ஆஃபீஸ் வரணும். பட் ஆனால் பரவாயில்ல, ஸ்டோரில் ஏசி தான், பிரச்சனை இல்லை, ஜில்லுன்னு இருக்கும் நல்லா. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் நினைக்கிறேன் இது சரி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக கட்டின்னு இருக்காங்க, கட்டுறாங்க, ஃபாஸ்ட்டாக தான் கட்டுறாங்க, நல்லா தான் இருக்குது. பட் இந்த ரோட்லாம் சூப்பராக போட்டாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃபுல்லாக கட்டி முடிச்சாங்கன்னா சர்வீஸ் ரோடு ரெடி பண்ணுறோம். சர்வீஸ் ரோடு ரெடி பண்ணிட்டா பயங்கரமாக இருக்கும். ஓஎம்ஆர் வேறு லெவல் ஆகிடும். எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நான் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் எந்த ரீலுமே பெருசாக போஸ்ட் பண்ணதில்லை. நேற்று ஒரு ரீல் போஸ்ட் பண்ணேன், அந்த RTXல க்ரூஸ் கண்ட்ரோல் ரீல் பற்றி. மொக்க காலையிலேருந்து பார்க்குற 2 லட்சம் வியூஸ் போயிருக்குது. என்னடா இது, அந்த வண்டி மேலே அவ்வளோ கிரேஸ்டியாக இருக்கீங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு. பாருங்களா, 2 லட்சம் வியூஸா அப்படின்னு தான் இருந்தது. நான் நைட்டு ஒரு 8 மணி போல் போஸ்ட் பண்ணேன். 8 மணி மேலே போஸ்ட் பண்ணிட்டு சரி அப்போ ஆவரேஜாக இருந்தது. என்னோட ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் சும்மா ஒரு லைக் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. காலைல ஏந்து பார்க்குறேன் 2 லட்சம் வியூஸ் இருக்குது. பாவீங்களா இருந்தது எனக்கு. இவ்வளோ நாள் நீங்களா எங்கேயா போனீங்க? அது என் மேலே தான் தப்பு, நான் தான் போஸ்ட் பண்ணல. எனக்கா ஆஹா அப்படின்னு தான் இருந்தது. போட்டு வச்சுருக்கேன், ஒரு 7-8 நாளைக்கு வந்து ரீல் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். டப்புன்னு வந்துனே இருக்கும். அப்போ அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரோ நான் பெட் கட்டுறேன், சிட்டியில் வீஸ்டாம் மாதிரி எந்த ஏடிவி நீங்கள் ஈஸியாக ஓட்ட முடியாது. அது 100% ஷுவர். இது ஆக்சுவலாக வந்து ஏடிவி கிடையாது, டூலர் தான் இது. பட் ஆனால் பார்க்க ஏடிவி மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்க பைக்கை வந்து நீங்கள் வேறு எந்த பைக்குமே ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாது சிட்டியில். பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட் கம்மி, ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்கும், பிரேக்கிங் சூப்பராக இருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும், சிட்டியில் பயங்கரமாக இருக்கும். பெட் கட்டுறேன், எந்த வண்டியுமே வராது இது பக்கத்தில் சிட்டியில். ஹைவேஸே நம்ம சும்மாலாம் கிடையாது, பயங்கரமாக இருக்கும் ஹைவேஸ்லாம். இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ என்ன மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஓடிச்சு 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. போட்டு கீஸ் டைம் வந்துருக்கு. BMW F450 GS வந்துருக்கு. பட் ஆனால் அது நல்லா தான் இருக்குது. அதுக்கு எனக்கு நான் அட்வென்ச்சர் 390 வாங்கிடணும்னு தோணுது. ஏன்னா அந்த டிராஃபி எடிஷனில் தான் உங்களுக்கு அந்த ஸ்லிப் அசிஸ்ட் கிளச்சு வருது. அதாவது நீங்கள் கிளச்சே பிடிக்க நிற்கும் போதோ இல்லை ரைட் பண்ணும்போதோ கிளச்சே தேவையில்லை உங்களுக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவா மாதிரி ஆகிடும் வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் வண்டி மாதிரி ஆகிடும். ஆனால் கியர் நம்ம போடணும், பட் கிளச்சு நம்ம பிடிக்க தேவையில்லை. அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. பார்ப்போம், இன்னொரு 3-4 வருஷம் ஓடுவாங்க. ஓடினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன 650 அந்த மாதிரி பைக் எடுப்போம். ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது வீஸ்டாமு. நான் வீஸ்டாம்லேயே ஒரு 500, 400, 500 சிசிலாம் விட்டால் தாராளமாக வாங்கலாம், சூப்பராக இருக்கும். நானும் இந்த பக்கம் வரப்பெல்லாம் பார்க்குறேன், இந்த குப்பை கடைங்க வந்து ஹைட் ஆகி தான் போதே தவிர கம்மியாக மாட்டுது. அது ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியலையே. ஏன் இதை கம்மி பண்ண எதுவும் வழியே இல்லையா? இது இப்படி தான் அதிகமாகுமா? ஏன்னா இங்கே பக்கத்தில் இது பிரச்சனை சதுப்பு நிலம் தான். பட் அந்த பக்கம்லாம் வீடுங்க இருக்குது, இந்த பக்கமும் வீடுங்க இருக்குது. இங்கே ஸ்மெல்லே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக இந்த பக்கம்லாம் ட்ராவல் பண்ணேன், ஊருக்கு போத்துலாம் இப்படி தான் போவேன். அப்போத்துலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கேன். இந்த குப்பை வந்து ஹைட் ஆகினே தான் இருக்குது, கம்மியாகவே மாட்டுது. அதுவும் இல்லாமல் பெருசாக இந்த பக்கம் பெருசாகினே போகுது. இது காலி பண்ண ஏதாவது வழி பண்ணலாம்ல, பண்ணுவாங்களான்னு தெரில, ஏதாவது வழி இருக்கான்னு தெரில. இந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க, அப்படியே பச்சை பசேல்னு பயங்கரமாக இருக்கும். இந்த பக்கமாக பாருங்கள், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும்.
அங்கேயும் அந்த 2 பக்கமும். ஆனால் பின்னாடி மட்டும் குப்பை கிடங்கு. இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது, வழி தான் மறந்துச்சு. ஆனால் எந்த பக்கம் போனோம்னு சந்தா சரியில் போய் பார்ப்போம். ஆனால் ஏதோ சந்து திரும்புவேன். இந்த சந்து தான், இந்த சந்து. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இந்த பக்கம்லாம் வந்து. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு. ஏய் குட்டி ப்ரோ இருக்காரு. 3 ப்ரோ இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கானுங்க பாவீங்களா. ப்ரோ ஃபுட் ஆர்டர் பண்ணி வந்துச்சு ப்ரோ. நோ நீ இருட்டில் இருப்ப, இருட்டிலே வாழ்வேன்னு ஒரு பிஜிஎம்லாம் போடலான்னு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வரும்ல, எதெல்லாம் வரும்? வேலாயுதம் படத்தில். சாரி வேலாயுதம் படத்தில் வரும். எங்கள் அண்ணன் வேலாயுதம் வருவான்டா. நைட்டில் இதை போட்டுன்னு போனால் போதும். சென்னையில் இப்போ நான் போட்டுன்னு வெளில போனா போதும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே மாங்க் மாதிரி இருப்பேன். இப்படி எங்கள் வேலாயுதம் வருவான்டா அப்படின்ட்டு. ஓகே இது ஒன்று இதான் வாங்கணும்னு நினச்சேன். ஒரு கிஃப்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு அங்கேருந்து அனுப்புனா 10 பேத்துக்கு அனுப்புனா 2 பேத்துக்கு தான் ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நான் ஆல்ரெடி அனுப்புனது எங்கள் வீட்டுக்கு அனுப்புனதே போல, பிரபு அண்ணாவுக்கு போல. ஒரே ஒரு 3 அனுப்புனேன். ஆமாம் 1 தான் போச்சு. மீதி எல்லாம் நான் கையிலே எடுத்துகிட்டு வந்தேன், எம்டியாகவே எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுனது தான் அதெல்லாம். ஓகே அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் இந்த லடாக் ஃப்ளாகு இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட், அதுவும் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸோடைய. அப்புறம் ஒரு கீச்சைன் ஸ்பிட்டி வேலி இது. ஆனால் இதுனா அது ஜூலைனா வந்து வணக்கம் சொல்கிறது, அவங்க ஊரில் விஷ் பண்ணுறது. ஓகே ஜூலை அப்படின்னு சொல்லிடுறேன், என்னன்னு தெரில. ஆனால் ஜூலை சரி இதெல்லாம் இருக்குது. ஓகே தான், பிரச்சனை இல்லை. சரி வீட்டு கிளம்பலாம். இவருக்கு மணியாவதுக்குள்ள ஒரு இடத்துக்கு போனோம். அதனால் மோட்டோ விலாகில் பார்க்கலாம் வாங்க. ஓகே பாய் பாய். கையை வச்சு மரடா டப்புன்னு. எதை இதரா இப்படி மறைப்பாங்களே. ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். பாய் பாய் அப்படியே போயிடுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிஃப்ட் தான் வாங்கியாச்சு. ஒன்றும் இல்லை, அந்த ஐயோ அது பேர் வேறு வாயில் நுழைய மாட்டுது. அந்த இதெல்லாம் போட்டு சுற்றுவாங்களே ஊட்டியில், ஒரு சொட்டர் மாதிரி பெருசாக, தலை மட்டும் கழுத்து மட்டும் உள்ளே போவோம், மிச்சம்லாம் வெளியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொட்டர் மாதிரி இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் மேக்னெட்ஸு அதெல்லாம் இருந்தது. ஓகே நம்மளுக்காக வாங்கிட்டு வராங்க, நம்மளுக்கு போய் வாங்கலாம். எப்படி பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிட்லாமா? ஆனால் வெளியும் போகலும் சாப்பிட்றதும் இல்லை. அவுட் சைட் ஃபுட் ஒத்துக்க மாட்டுது நிறைய, ஆனால் செட் ஆக மாட்டுது. அதனால் வெளியும் நான் அவ்வளோ சாப்பிட்றது இல்லையா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. டயட்லாம் இருக்கேன், நான் கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறேன், மசில்லாம் கொஞ்சம் ரீச்சாக தான். அதனால் வெளியே அவ்வளோ சாப்பிட்றதில்ல, வீட்டில் சாப்பிடுவேன், வெளியே சாப்பிட்றதில்ல. நம்ம வண்டியில் ஃபாக் லைட் மாற்றிட்டோம், பயங்கரமாக இருக்கும் ஃபாக் லைட்டு. இப்போ 2 லைட்டு போட்டு வச்சுருக்கேன், மொத்தம் 4 லைட்டு இருக்குது வண்டியில். அப்படி பார்த்தா எவனா ஐபீம் போட்டுன்னு வந்தானா செத்துட்டான் அவன் என்கிட்ட. கண்ணில் அடிப்பேன் கரெக்டாக லைட்டு. பார்க்குறீங்களா? இது தெரியாது, இதுவும் ஒரு லைட்டு, கண்ணிலே அடிக்கலாம் லைட்டு. ஆனால் இப்போ இந்த நைட்டில் நான் எடுக்கிறப்போ அந்த என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணல. அது இல்லாமல் வந்து ஐஎஸ்ஓலாம் நான் வந்து ஒரு 100 to 12,016 கெல்வினில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கெல்வினா ஏதோ சொல்லுவாங்க, அது பேர்லாம் தெரில கரெக்டாக. அவ்வளோ டெக்னிக்கல் அறிவுலாம் இல்லை நம்மளுக்கு. அதனால் ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/40 தான் இருக்குது. அந்த ஐஎஸ்ஓ மட்டும் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் மோஷன் பிளர் வருமானு தெரில இப்போ இந்த வீடியோவில். ஏன்னா இப்போ இதில் என்டி ஃபில்டர் போட்டால் அவ்வளோ தான் இருட்டாயிடும், ஒன்றும் தெரியாது. அதனால் என்டி ஃபில்டர் போடல. ஆனால் நைட்டே சூப்பராக இருக்குது இந்த கேமரா. லைட்டில் நல்லா கேப்சர் பண்ணுது, நைட்டில் செம்மையாக இருக்குது. சரி அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் முடிச்சிக்கலாம். வீட்டுக்கு போகிறேன், வந்தேன், கிஃப்ட்டு கொடுத்தாங்க, வாங்கினேன், அவ்வளோதான் முடிஞ்சு. வேறு ஒன்றும் கிடையாது, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதே மாதிரி சும்மா ஏதாவது லூஸ் பண்ண மாதிரி ஏதாவது கண்டென்ட் பார்க்கணும், போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? see you, bye bye.